அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கு காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்னன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது என்னன்றது ஃபஸ்ட் பார்க்கலாம். இது முழுக்க மேத்தமெட்டிக்ஸ் கணக்கு தான். நான் எடுத்த உடனே இதுக்குள்ளே போகிறேன். நான் பேசிக்ஸ்க்கெல்லாம் போகிறதில்ல. மார்க்கெட் இப்படி போகும், இங்கே போகும், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதில் ஐவி, இது இன்ட்ரைசிவல், அதெல்லாம் அடிப்படைங்க. அதை வச்சு என்னத்தை பண்ண முடியும்? ஆப்ஷனில் நம்ம ஒரு புள்ளியில் தான் நீங்கள் பையோ செல்லோ பண்ண போகிறீங்க. கரெக்டாக? அந்த வேலை தெரியாம அந்த பேசிக்ஸ் படிச்சுக்கலாம். அதெல்லாம் நீங்க நாலேஜுக்கு எவ்வளவோ யூடியூப் தான் இருக்கேன், தமிழ்லயும் எவ்வளவோ போட்டுருக்காங்க, அதெல்லாம் போய் நீங்க படித்துக் கொள்ளலாம். ஓகேங்களா? ஆனா செயல்படுறது மேக்ஸ், அதெல்லாம் இருக்கிறதுக்கு பயன்படும். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்போ உங்களுடைய நாலேஜை அதை சார்ந்து உங்களுடைய இப்ப நான் சொல்லிக் கொடுக்குற மேத்தமெட்டிக்கல் இந்த இதுல நான் சொல்றேன், இதை சார்ந்து உங்களுடைய வரும் காலங்களில் யாராவது உங்க பகுதியில தெரிஞ்சவங்களோ யாராவது சொல்லிக் கொடுக்குறவங்க தான் அங்க போய் கத்துக்கோங்க. இல்லையா ஓனா நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்களா கற்றுக்கும் பொழுது கொஞ்சம் நாட்கள் ஆகும், வருட கணக்கு ஆகும். இல்லைன்னு சொல்லல, அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். ஒருத்தர் கிளாஸ் போய் கற்றுக்காம நீங்களே கற்றுக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது ரொம்ப ஆர்வம். ஆனால் அதுக்கான டைம் எல்லாமே நம்ம ஒதுக்கணும். உன்னை இழந்தாதான் உன்னை பெற முடியும், அப்போதான் லேர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு நிஃப்டி, அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 15 நம்ம கிளாஸு ஸ்டார்ட்டு, ஆப்ஷன் கிளாஸு. நான் டீட்டெயில் கேட்டவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டேன் வாட்ஸ்அப்பில். அனுப்பாதவங்களுக்கு யாராவது டீட்டெயில் கேட்டு அனுப்பாமல் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. சரி, இன்னைக்கு நிஃப்டி 25,000 கால் 104 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப்சைட் சொல்லியிருந்தோம். நான் நிஃப்டி அப்சைட் தான் சொல்கிறேன், இதை வாங்குங்க நீங்கன்னு சொல்லவே கிடையாது. 104 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைடு சொல்லியிருக்கோம். கரெக்டா? சரி, காலையிலிருந்து என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இங்கிருந்து திரும்பிச்சு அப்படிங்கிறதுக்கான கேள்விகள் உங்க கையில் இருக்கணும். இந்த இடத்துல ஏன் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து திரும்பினாரு? இந்த 104 ரூபாய்க்கு நான் என்ன சொல்லியிருப்பேன் வீடியோல, இந்த 104 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா அது கிடையாது, அது மேல இருக்குது அப்படிங்கிறது ட்ராப். நம்மளை ட்ராப் பண்ணி ஏமாத்துவோம். அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியணும் மேக்ஸ்ல. ஓகேங்களா? அது பாருங்க, கடைசியா போயிட்டு இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு, இங்கிருந்து ஏன், அதுதான் சுவாரஸ்யம் மிக்கதும் பங்குச்சந்தை அப்படிங்கறதெல்லாம் தேடுதல திரும்புங்க. ஆனா நான் யூடியூப்ல கொடுக்கறது இந்த வேல்யூ வந்தா முடிவெடுத்துக்கோங்க. உங்களுடைய வெற்றி விகிதம் அதிகமா இருக்கும், அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல வரும் பொழுது உங்களுடைய முடிவு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. இங்க இருந்து போனது எகைன் இந்த இடத்துல வந்துதான் அடுத்த டிசிஷன் மூவ் பண்றாங்க. கரெக்டா? எகைன் இதுக்கு கீழே போயிட்டு இதுக்கு இங்க ஏன் இங்கிருந்து திரும்பிடுச்சு, ஏன் இதுக்கு மேல ஃபர்தரா போல அப்படிங்கிறதுக்கெல்லாம் விட உங்களுக்கு தெரியும், தேடணும். எகைன் இங்க இருந்து கீழே வந்துச்சு. அப்ப என்ன இருக்கும்? இன்னைக்கு நிஃப்டி காலையில ஏறி இருப்பாரு, அதுக்கப்புறம் இறங்கி இருப்பாரு. கரெக்டுங்களா? நம்ம போய் நிஃப்டி சார்ட்டை பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது ஃபின் நிஃப்டி 23,400 புட்டு 65 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா நிஃப்டி அப்சைடு, 65 ரூபீஸ்க்கு மேல இருந்தா நிஃப்டி டவுன் சைடு. பாருங்க, டைமிங் ரொம்ப முக்கியங்க. நம்ம எப்படி சொல்லி கொடுத்த நம்ம டைமிங் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. எந்த டைம்ல எப்படி பண்ணணும்ன்றதெல்லாம், அந்த டைமிங் எல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைமிங் ரொம்ப முக்கியம். இங்க இருந்து யாருன மார்க்கெட்டு இங்க ஏன் திரும்பிச்சுங்கிற விடையை கண்டுபிடிங்க தயவு செய்து. ட்ரேடர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்களை பிரமிக்க வைக்கும் உங்களுடைய இது. ஓகேங்களா? இங்க இருந்து திரும்பும் அப்படிங்கிறது நல்லா தெரிந்த விஷயம். ஓகேங்களா? எகைன் இங்க இங்க போயிட்டு இங்க இருந்து ஏன் திரும்புது? அதுக்கப்புறம் 65 ரூபாய்க்கு கீழே வந்தவர் மார்க்கெட்டு கண்டிப்பா என்ன இருக்கும்? ஃபின் நிஃப்டி மட்டும் பறந்துதான் இருந்திருப்பாரு மேல. அப்போ ஏன் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. நீங்க இந்த இடம் வரும்பொழுது மட்டுமே உங்களுடைய முடிவை எடுக்க வேண்டும். யூடியூப்ல நான் கொடுக்கறதுனால மற்றபடி அதுக்கு வேல்யூஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகேங்களா? அந்த வேல்யூ எல்லாம் எல்லாமே தெரிஞ்சுதான் நீங்க வர்த்தகம் பண்ணணும். நிறைய வேல்யூ, ஒரு ஸ்ட்ரைக்குக்கு பல வேல்யூகள் இருக்கு. நீங்க இந்த இடத்துல வரும்போது முடிவெடுத்தீங்கன்னா உங்களோட வெற்றி விகிதம் அதிகமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க.